சார், இன்றைய தினம் மாபெரும் இணைப்பு விழா தாவேகாவில் நடந்தது. விஜயபாஸ்கர்கள் 2 பேரும் இணைந்திருக்காங்க. பர்வேஷ்லாம் கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டாப்புல. விஜயபாஸ்கர் சும்மாவே காலில் சலங்கை கட்டி ஆடுவாப்புல. இனி பரதநாட்டியம், கதகளி எல்லாம் ஆடுவார். நம்ம தலைவருக்கு வேற டான்ஸ் ஆடினா பிடிக்கும். இந்த தமிழ்நாடு அரசியல் கிட்டத்தட்ட மோசமாக போனதுக்கு காரணமே டெல்டாவில் இருந்த ஒரு சில மோசமான அரசியல்வாதி. அந்த லிஸ்ட்டில் இன்னைக்குல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஐயா விஜயபாஸ்கர். ரெட்டி பிரதர்ஸோட டைரி மாட்டினப்போ ஓபிஎஸ் பேர் இவர் பேரெல்லாம் அன்றைக்கி வந்துச்சே வெளியில். புதுக்கோட்டையில் இருக்கிறவங்களாம் டெல்டாக்காரங்களாம் ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற மகாபலிபுரத்துக்கு கூட்டு வந்து இணைக்கும் போதே இவ்வளோ பேச்சு. 6:30 எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு 6:30 நான் எப்படி இந்த இணைப்பு விழா எங்கே நடக்கணும்? காவேரி நதி நீரை பிரச்சனை உங்கள் முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லிய அதை கேட்க உங்களுக்கு தெம்பு திராணி இல்லை. டெல்டான்றீங்க, டெல்டாக்காரன்றீங்க. சேவை செய்ய வந்த மாதிரி தான் மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே. அப்படி சேவை செய்ய வந்த மாதிரினா எதற்காக இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான முன்னாள் அமைச்சர்கள் உங்களுக்கு தேவை? சுருக்கமாக சொல்லணும்னா இந்தியா கூட்டணியில் தாவேகா இன்னும் டிஎம்கே அவுட். குறிப்பா அந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா எல்லாரும் கையெழுத்து போடும்போது தாவேகாவினரும் கையெழுத்து போட சொல்லி இருக்கலாமே. தாவேகா தமிழ்நாடு அரசியலே மொத்தமாக பேசுறதில்ல, பண்ணதில்லை. இதில் தேசிய அரசியல் என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே இப்போ வைகோ சொல்கிறார்ல, போன பிறகு கட்டிங் கரப்ஷன் கமிஷன் இருந்ததுன்னு. ஏன் கட்டிங் கரப்ஷன் கமிஷன் இருந்தது? நீங்கள் என்ன பண்ணீங்க? கோல்கேட் பேஸ்ட் வச்சு வளர்க்கினே இருந்தீங்களா? வாய் திறந்து பேசாமல். உடம்புல சட்டையில் அழுக்குப்பட்டால் என்ன பண்ணுவோம்? தொடச்சி விட்டு போயிட்டே இருப்போம்ல. அந்த மாதிரி இவர்களோட வார்த்தைகளோட மதிப்பு அவ்வளோதான். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இன்றைய தினம் மாபெரும் இணைப்பு விழா தாவேகாவில் நடந்தது. விஜயபாஸ்கர்கள் 2 பேரும் இணைந்திருக்காங்க. நம்ம அந்த விழாவில் பார்த்தோம்னாக்கா விஜயபாஸ்கர் அவர்கள் பேசினது தாவேகாவினரையும் ஒரு படி தூக்கி சாப்பிடுற அளவுக்கு விஜய் அவர்கள் பற்றிய ஒரு புகழ்ச்சி உரையா நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆதவ் அர்ஜுனா அவர்களே அதிமுக தான் தாவேகா அப்படின்னு சொன்னாரு. 90% வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இவர் தாவேகா தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் தாவேகா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாரு. அடுத்தபடியா அங்க இருக்கிற கூட்டம், ஆர்ப்பரிப்பு இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான் அப்படின்னு சொல்றாரு. டெல்டால என்னோட உண்மையான எங்களோட ஸ்ட்ரென்த்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு பேச்சாளர். அவருக்கு பேச்சு திறமை நல்லா இருக்கும். நல்ல அரசியல்வாதியும் கூட, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பூத் லெவலில் எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், அதெல்லாமே அவருக்கு கத்துப்படியாக வரும். தாவேகாக்கு அவர் இடைக்கால பலம். ஏன் இடைக்கால பலம் சொல்கிறீங்க? கோசிமணின்னு ஒருத்தர் இருந்தார் திமுகவில், முன்னாள் அமைச்சர். கோசிமணி திமுகவை தூக்கி பிடிச்சவர், அந்த கட்சியை வளர்த்தவர். கோசிமணியால் கட்சிக்கு களங்கம் வந்தது கிடையாது. கோசிமணி இறந்தபோது, ஐயோ என் தம்பி கோசிமணி பிள்ளையே, நீ இல்லாத தஞ்சையில், நீ இல்லாத மண்ணையில், அதாவது மணப்பாறை அந்த சைடு, அப்புறம் உங்களுக்கு மன்னார்குடி, அந்த அந்த ரேஞ்சு, அதெல்லாமே தஞ்சை மண்ணைன்ற மாதிரி அதை வச்சு சொல்லுவாங்க. அவருமே ஒரு கடிதம் எழுதியிருப்பார் இறந்ததுக்கப்புறம் கோசிமணி. அந்த கோசிமணியால் கட்சி வளர்ந்துச்சு. கோசிமணி அரசியல்வாதியாக இருந்ததுனால கட்சிக்கு கெட்ட பேர் இல்லை. இது டெல்டாவோட வரலாறு, பழைய வரலாறு. இப்போது என்னென்னா, டெல்டாவில் எல்லாமே இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க இருக்காங்க டெல்டாவில். இந்த லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போனோன்னா சசிகலா அவர்கள் ஆரம்பிக்கலாம். சசிகலா, அப்புறம் இப்போது காமராஜன் ஒருத்தர் சேர்ந்தார் இல்லைங்களா, அவர் பார்த்திங்கன்னா குதிரை பேர் அரசியலில் அவர் தான் கிட்டத்தட்ட முக்கியமானவர். ஐயா வாசன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரான்னு தெரியாது, பட் ஒரு ஆக்ரோஷமான அரசியல் வெளிப்படுத்தாத ஒரு டெல்டாக்காரர் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவர் விராலிமலை விஜயபாஸ்கர், அப்புறம் கேஎன்ஆர், திருச்சியும் நம்ம டெல்டாவில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கிறீங்க நீங்கள் டெல்டாக்காரங்க. நீங்கள் அதாவது இந்த தமிழ்நாடு அரசியல் கிட்டத்தட்ட மோசமாக போனதுக்கு காரணமே டெல்டாவில் இருந்த ஒரு சில மோசமான அரசியல்வாதிகள். இதை பதிவு பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கில ஃபஸ்ட் இருக்கிறது ஐயா விஜயபாஸ்கர். குட்கா வியாபாரிக்கிட்டலாம் யாரும் லஞ்சம்லாம் வாங்கினது கிடையாது. நீங்கள் அதையுமே பண்ணிட்டீங்க. ரொம்ப பிரமாதம். எம்டிஎம்னு ஒரு கம்பெனி பேரை போட்டிருக்கிறதா சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் அரப்பூர் ஜெயராமன் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. லட்சக்கணக்கில் அவங்க தாவேக்கால இதை இணைஞ்சதை அவங்க கண்டிச்சிருக்கிறாங்க. யாரும் இதெல்லாம் வேணும்ட்டே பண்ணுறதில்ல. ஏன்னா யாருமே நினைக்கல விஜயபாஸ்கர் போய் தாவேக்கால சேருவார்னு. ஏன்னா இவங்க தான் ஊழலுக்கு எதிரானவங்களாச்சே. இவங்க எப்படி ஊழல் குற்றச்சாட்டுக்கு
சேர்ந்தவங்களெல்லாம் வந்து சேர்த்துக்குவாங்க. இந்த ரெட்டி பிரதர்ஸோட டைரி மாட்டினப்போ ஓபிஎஸ் பேர் இவர் பேரெல்லாம் அன்றைக்கி வந்துச்சே வெளியில். என்ன நடந்தது? இவர் வீட்டில் ரெய்டு போனப்போ குழந்தைய வச்சு இவர் பேட்டி கொடுத்தாரு தெரியுங்களா? அதே மாதிரி இப்போது ஒரு அமைச்சர் குழந்தைய வச்சுட்டு பேட்டி கொடுக்குறாரு. ஸோ அந்த சூழ்நிலை என்ன பண்ணோம் ஏது பேசணும்லாம் தெரியும். ஸோ அதனால் அவர் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி. தாவேக்க மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு போய் சேர்ந்துருக்காரு. இனிமேல் இந்த புனிதம் கிணிதம்லாம் பேசாமல் நீங்கள் டெல்டா வந்து பாருங்கள், கூட்டத்தை பார், அலப்பறையை பார், அத்தைப்பார் இத்தைப்பார் இப்படின்ற அந்த அரசியல் தான் இனிமேல் நடக்க போகுது. அதனால் அது ஒரு புறம். இன்னொன்று, என் பவர் தெரியாமல் பண்ணுறீங்க, டெல்டா வந்து பாருங்கண்ணே. இப்போ தான் தேர்தல் முடிஞ்சுது. புதுக்கோட்டையில் உங்கள் பவரில் வெறும் நீங்கள் ஒண்டி தான் ஜெயிச்சிங்க. இப்போவே தாவேக்காவினருக்கு நிறைய பேருக்கு பயம் ஆரம்பிச்சிச்சு இவர் வந்தவொடனே. ஏன்னா இவர் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி மொத்தமாக முடிச்சுட்டு போயிடுவார். பர்வேஷ்லாம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு தூங்க மாட்டாப்புல அமைச்சர். ஐயோ, விஜயபாஸ்கர் சும்மாவே காலில் சலங்கை கட்டி ஆடுவாப்புல. இனி பரதநாட்டியம் கதகளி எல்லாம் ஆடுவார். நம்ம தலைவருக்கு வேறு டான்ஸ் ஆடினா பிடிக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கும். அதாவது இப்போது தேர்தல் நடந்தப்போ அதிமுகவோட செல்லப்பில், அதிமுகவோட மாவட்ட செயலாளர், விராலிமலை சிட்டிங் எம்எல்ஏ எல்லாம் ரைட்டு. புதுக்கோட்டையில் நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லா 6 தொகுதிகள் எல்லாமே ஜெயிச்சு குடிச்சிட்டிங்களா நீங்கள் அதிமுக? நீங்கள் யார்? ஸோ அப்போ செல்வாக்கு பயங்கரமாக இருக்குன்னீங்களே, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? விராலிமலையில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, நான் அதை மறுத்து பேசுகிறேன். ரைட்டு, அவர் எப்பயுமே ஜெயிப்பார், அதிக ஓட்டில் ஜெயிச்சிருக்கார். ரைட்டு. இந்த புதுக்கோட்டை டெல்டாவே என்னதுன்ற மாதிரி என்ன டெல்டா யார் உங்களுக்கு நேந்தி விட்ருக்கா? இல்லை, டெல்டானா ஒரு காலத்தில் ராஜராஜ சோழன், கரிகால சோழன், சோழ பெருவந்தார் அப்படி நம்ம மூதாதையெல்லாம் நினச்சி பெருமைப்பட்ட காலம் போய், தஞ்சை வந்து அரிசி கொடுத்துச்சின்னு பெருமை பேசின காலம் போய், ஏன் இப்போ டெல்டா பெருமை பேசுகிறீங்களே? விவசாயிகளுக்கெல்லாம் அங்கே தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே. காவேரி நதி நீரை பிரச்சனை உங்கள் முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லியே, அதை கேட்க உங்களுக்கு தெம்பு திராணி இல்லை. டெல்டான்றீங்க, டெல்டாக்காரன்றீங்க. எதை வச்சு நீங்கள்லாம் டெல்டாக்காரன்? டெல்டாக்காரனா டெல்டாவில் இருக்கிற விவசாயி பிரச்சனை புரிஞ்சுருக்கணும், விவசாயிகள் கோரிக்கை கேட்டிருக்கணும். 134 கோடி பிசாத்து காசு ஒதுக்கி இருக்கிறாங்க, அதை பேசுனீங்களா? இப்போ நீங்கள் நம்ம டெல்டான்னு பெருமை பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு இன்னொரு வார்த்தை என்ன சொன்னார்? டெல்டாவில் வந்து பாருங்கள். இதை விட மாபெரும் இணைப்பு விழா வந்து அங்கே நடக்க போகுது. கரெக்டு. கட்சி தலைவர் உங்களை குறைந்தபட்சம் அங்கீகரிக்க கூட கூடல. நீங்கள் இன்றைக்கி வந்து புதுக்கோட்டையில் இருக்கிறவங்கள டெல்டாக்காரங்களாம் ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற மகாபலிபுரத்துக்கு கூட்டு வந்து இணைக்கும் போதே இவ்வளோ பேச்சு. 6:30 எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு 6:30 நான் எப்படி இந்த இணைப்பு விழா எங்கே நடக்கணும்? ஒரு 2-3 பேருக்காக மொத்த கிராமம் ஊரே புறப்பட்டு வருமா? இல்லை இந்த 4 பேர் அங்கே இருக்கிற இடத்துல போய் சேர்றது மரியாதையா, பார்க்குறது மரியாதையா? 200 பஸ்ஸு, அவ்வளோ லாரி, இவ்வளோ லாரி எல்லாம் வந்து போக்குவரத்து பண்ணி இவ்வளோ செலவு, பிரியாணி, யார் வீட்டு காசு இதெல்லாம்? அடுத்த கேள்வி, எங்கேருந்து வருது இதெல்லாம்? என்ன தொழில், என்ன வியாபாரம், இது என்ன இன்கம் டேக்ஸில் எவ்வளோ வருமானம் காட்டினீங்க? இதெல்லாம் என்ன கதை? இதுதான் தூய்மையான அரசியலா? சரி, உங்கள் முதல் மாநாட்டு பைசாவே எப்படி வந்ததுன்ற விவரம் இன்னும் வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னால் வந்து அதிமுக ஊழல் கட்சின்னு நான் சொல்லுவேன், திமுக ஊழல் கட்சி நான் சொல்லுவேன், தாவேக்காவும் ஊழல் கட்சி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படின்ற அந்த கேள்வி தான் நான் கேட்குறேன். ஏதோ நீங்கள்லாம் வந்து உண்மையிலே சேவை செய்ய வந்த மாதிரி தான் மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே. அப்படி சேவை செய்ய வந்த மாதிரினா எதற்காக இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான முன்னாள் அமைச்சர்கள் உங்களுக்கு தேவை? எதற்காக தேவை? சேவை செய்கிறதுக்கு இவங்கெல்லாம் தேவையா? என்னோட கேள்வி அவ்வளோதான். தேர்தல் அறிவித்த பொழுது இல்லை நீங்கள் கட்சி தொடங்கினப்போ அப்போல்லாம் இவங்கெல்லாம் வரலையே. இன்றைக்கி சொல்கிறாரு தமிழ்நாடு தான் தாவேக்கா தான் தமிழ்நாடுன்னு. ஏன் 2 மாதத்துக்கு முன்னாடி இதை சொல்ல வேண்டியதானே? மே 4ஆம் தேதி ஓட்டு என்று அன்னைக்கு காலையில் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி எனக்கு என்னமோ விஜய் சார் தான் ஜெயிப்பார், தமிழ்நாடு தான் தாவேக்கா தான் தமிழ்நாடுன்னு சொல்லி அன்றைக்கி போய் சேர வேண்டியதானே? முழு சந்தர்ப்பவாதத்தை வெறும் பேச்சு வலிமையினால 4 பேர் பணத்தை செலவு பண்ணால் வராங்கனால உங்களாலாம் இப்படிலாம் பேச முடியுது? என்ன அப்போ நீங்கள் பேசுகிறது தான் அரசியலா? இப்போ நல்ல அரசியல், நியாயமான அரசியல். இப்போ டெல்டான்னு நீங்கள் சொன்னீங்க, அதனால் டெல்டாவில் இருக்கிற பிரச்சனையை பற்றி நான் பேசுகிறேன். எது உண்மை? கோணி பைக்கு 40 ரூபா போன ஆட்சியில் வாங்கினாங்க. இப்போது பார்ப்போம். இப்போ நீங்கள் டெல்டாக்கார் தானே? டெல்டாவில் நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து கீழ்வேலூர், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், தஞ்சாவூர், மணப்பாறை, மன்னார்குடி, இந்த சைடு மாயவரம், மயிலாடுதுறை, அப்படியே அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, லால்குடி, இங்கெல்லாம் இருக்குது. சுற்றி புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை இங்கெல்லாம் இருக்குது. அந்த நெல் மூட்டையே வாங்குகிற இடங்கள், குடோனு 40 ரூபா பைக்கு வாங்காமல் விவசாய நெல் பாதிக்காமல் எத்தனை இடம் இந்த மழை காலத்தில் வருதுன்னு நானும் பார்க்க தான் போகிறேன். அப்போ கேட்பேன் நான், டெல்டாக்காரங்கெல்லாம் எங்கே போனீங்கன்னு. தேர்தல் நேரத்தில் 3 வாட்டி போயிட்டு வந்தேன் நான் அந்த பக்கம்லாம்.
அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. யாரை இங்கே மொத்த ஓட்டியும் தூக்கி தாவேக்காக்கு போட்டுல 35% தான் போட்டிருக்காங்க. 65% வாக்கு வெளில இருக்குது. எதமோ 200 தொகுதியில் அப்படியே ஸ்வீப் பண்ணி ஜெயிச்சா மாதிரி ஸ்டாலின் தோற்று போயிட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் தோற்று போயிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி தோற்று போயிட்டாரு, வெறும் விஜய் சார் தான் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாருன்ற மாதிரி இருக்கே அவங்க விளம்பரமும் பிரச்சாரமும். என்ன இது இது மாதிரிலாம் பேசிட்டா அப்போ அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு நெரேட்டிவ் அப்படியே மாற்றி 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 இவர் தான் இனிமேல் இவர் தான் எடுத்துன்னு போவாங்க. நல்லது, இப்படியே பண்ணுங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஏது நினைக்கிறாங்க சிந்திக்காமல் இப்படியே பண்ணிட்டு போங்க. மக்கள் தான் அதுக்கு பார்க்கணும். சார், நேற்றைய தினம் தோழமை கட்சி கூட்டத்தை தாவேகா நடத்தியது. அதில் இடதுசாரிகள் பங்கேற்கல. அந்த கூட்டத்தில் வந்தவங்களாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கையை உயர்த்தி மகிழ்ச்சியாக மீடியாவுக்கு போஸ்ட் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். இதில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தாவேகால பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்ததுக்கு அப்புறமா அவங்க இந்தியா பிளாக்குள்ள வர்றதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்றார். அப்போ அது வரைக்கும் தாவேகா இந்தியா பிளாக்குள்ள வரப்போறதில்லை. இப்போ இந்த கூட்டணியை எப்படி பார்க்கறது சார்? அது வரைக்கும் திமுக தொடருதா? ஏன்னா திமுக வந்து சமீபத்தில் மெஹபூபா முஃப்தி அவர்கள் எழுதின கடிதத்தில் கையெழுத்தும் போட்டிருக்காங்க, இந்தியா பிளாக்ல இருந்துக்கிட்டு தான் போடுறாங்கன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாமா? தாவேக்காவை இவங்க இப்போ எம்பி இல்லைன்னா என்ன, ஏன் இப்போவே கூட்டணியில் சேர்க்கலாம் இல்லை? அடுத்து வந்து பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இது பல கேள்விகளை நமக்குள்ளே எழுப்புது இல்லையா? என்னை பொறுத்தவரையிலும் திமுக என்பது இந்தியா கூட்டணி விட்டு வெளியில் வந்துருச்சு. அறிவிக்காமல் இருக்கலாம். இந்தியா கூட்டணின்றது என்ன? காங்கிரஸ் தலைமையிலான ஒரு பெரிய கூட்டணி. மற்ற கட்சிகள் சொல்லலாம் நாங்களும் இருக்கிறோம் அங்கன்னு. காங்கிரஸ் தலைமையில் அது ஒரு அமைச்ச ஒரு கூட்டணி. காங்கிரஸ் தான் அதுக்கு வந்து முக்கியமான கட்சி. காங்கிரஸ் தான் அந்த கட்சிக்கு தலை. மிச்ச கட்சிகள்லாம் வந்து சேர்ந்தது, அணியாக சேர்ந்தது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி இல்லைன்னு விலகிட்டீங்கன்னாவே நீங்கள் இந்தியா கூட்டணி விட்டு போயிட்டதாக தான் பொருள். இதுக்கப்புறம் மெஹபூபா முஃப்தா லெட்டர் அமிச்சாங்க, ஃபருக் அப்துல்லா லெட்டர் அமிச்சார், அகிலேஷ் லெட்டர் அமிச்சார், அதனால் அதை கையெழுத்து போடணும் அப்படின்னா, அப்படி மீறி நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டுக்கிறது. என்றைக்கு காங்கிரஸுக்கும் உங்களுக்கும் ஆகாது அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வந்துட்டு நீங்கள் பிரிஞ்சிட்டிங்களோ இந்தியா கூட்டணின்னு ஒன்றும் இல்லை. திமுக வேறு எதனா ஒரு கட்சியோடு சேர்ந்து ஒரு 4-5 கட்சிகள் சேர்ந்து வேறு ஒரு அணியை வந்து அமைக்கலாம். அதற்கு சாத்தியக்கூறு இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையிலும் தாவேக்கா இருக்கா இல்லையா இணையமா அப்படின்றதான் இல்லை, கிட்டத்தட்ட இணைஞ்சாச்சு. என்றைக்கு ராகுல் காந்தி வந்துட்டு சந்தோஷமாக டாட்டா காட்டிவிட்டு அவருக்கு வேணுன்ற மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரோ அப்போ இந்தியா கூட்டணி தாவேக்காவோட இருக்குது. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இந்தியா கூட்டணியில் தாவேக்கா இன்னும் டிஎம்கே அவுட், அவ்வளோதான். சார், அதை அப்படி பார்க்குறதா இருந்தால் இப்போ இந்த தேசியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து தாவேக்காவை பேச சொல்லி இவங்க எதுவும் கேட்கறதும் இல்லை. குறிப்பாக அந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக எல்லாரும் கையெழுத்து போடும்போது தாவேக்காவினரும் கையெழுத்து போட சொல்லி இருக்கலாமே. தாவேக்கா தமிழ்நாடு அரசியலே மொத்தமாக பேசுறதில்ல, பண்ணதில்லை. இதில் தேசிய அரசியல் என்ன பண்ணிடுவாங்க அப்படியே? இல்லை என்ன இருக்குது உங்களுக்கு தாவேக்காக்கு ஸ்டாண்டிங்கு? இல்லை என்ன எதனா பேசியிருக்காங்க? இல்லை என்ன சொல்லுவாங்க? ஒன்றுமே தெரியாது. இல்லை விஜய் சார் என்னைக்குன்னா டெல்லி போய் அங்கே பத்திரிகையாளர்களோ இல்லை பாலிசி மேக்கர்ஸையோ இல்லை எதனா சந்திச்சு எதனா பேசின மாதிரி எதுவுமே பேசாமல் எவ்வளவு காலம் இப்படியே போக முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ தேர்தல் வரப்போகுது இல்லையா? இல்லைங்களே, எனக்கு அதனால் பாதிப்பு இருக்காதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்ன பாதிப்பு? இப்போ நான் தான் விஜய் சார், எனக்கு என்ன பாதிப்பு? இப்போ நான் தேசிய அரசியல் இந்தியா பிளாக்குக்கும் பாதிப்பு இல்லைன்றீங்களா? அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏங்க சொந்த மக்கள் 42 பேர் கரூரில் சேர்ந்தப்போ உடனே போய் பார்க்கல, இப்போ போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? அடுத்த தேர்தல் பை எலெக்ஷன் வரும்போது அப்போ வரல, இப்போ வந்துடுவீங்கன்னு கேட்டுற போகிறாங்கன்றதால போகிறாங்க. அந்த நேரத்துக்கு எதனா வந்ததுன்னா நாங்கள் பேசுவோம். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ராகுல் காந்தி இவங்களுக்கெல்லாமும் இந்த கவலை இருக்காதுன்றீங்களா? ஸ்ட்ராங் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து எப்படின்னா விஜய் வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணணும், இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக வரணும், ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும், நம்மலாம் அமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கு இருக்கும். அந்த ஆசைக்கு வந்து விஜய் அவர்களை வந்து அவங்க பயன்படுத்திக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இது என்ன லாஜிக் சார்? எம்பி வராத வரைக்கும் இந்தியா பிளாக்குள்ள அவங்க வர முடியாதுங்கிறாங்க. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ என்ன கூட்டணின்னு நம்ம இல்லை, பார்க்கலாம். அது விஜய் வந்து எப்பவுமே வந்து ஓப்பனாக அவர் சொல்ல மாட்டார். இல்லை, காங்கிரஸ்ல சொல்றாங்களே அது வரைக்கும் பேச காங்கிரஸ்ல மாட்டோம் வந்து அப்படின்னு. அதாவது அதான் விஜய் சொல்லணும்னு நினைப்பாங்க. விஜய் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே வராரா இல்லையான்றது விஜய் தான் சொல்லணும், இல்லை ராகுல் காந்தி சொல்லணும் அப்படின்றதுனால நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்கக்கிட்ட நிறைய கேள்விக்கு பதில் கிடையாது. அதனால் இந்த மாதிரி அவர் எம்பி வந்தால் வருவார். சரி, எம்பி வந்தால் வர்றது அதுதான் இது எல்லாமே வந்து கேவலம் தான். என்னன்னா மேபி தனியாக நிற்கிறதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா தனியாக நின்று ஜெயிச்சதுக்கப்புறமா தேர்தலுக்கு அப்புறமா வந்து சேர்ந்துக்கோன்றது. சொல்லு சுத்தம் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தை கட் அண்ட் ரைட்டாக பேசி முடிக்க மாட்டாங்க. ஒரு இக்கு ஒரு கமா ஒன்று போட்டு வச்சு பேசிட்டு போவாங்க. அது எப்படி வேணாலும் ஒன்று கோட் அடிச்சுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம்,
இல்லை அதை முடிக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி சொல்லு சுத்தம் இல்லாதவர்கள் இப்படி தான் சொல்லுவாங்க. ஒன்று கூட்டணி இருக்குன்னு சொல்லி, இல்லை இல்லைன்னு சொல்லு. ஒன்று இப்படி தலையாட்டு, இல்லை இப்படி ஆட்டு. அதில் இப்படி ஆட்டுறது என்ன விதமான அரசியல் இது? இந்தியா கூட்டணியில் இருக்காரா இல்லையா? தேர்தல் முடிவு, எம்பி வந்தா வரல, சரி வரல என்ன அப்போ, வந்தா என்ன அப்போ? அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. 2028 வரைக்கும் அவங்க கிட்ட இதை பத்தி பேச முடியாது அப்படின்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. ஆமாம், 2 அமைச்சர் கொடுத்துருக்குறாரு, ஒரு எம்பி ஆக்கி விட்ருக்காரு. ஏன் பேசுங்களேன், எதிர்த்து தான். நீங்கள் ஆதாயம் அடைஞ்சிருக்கிறீங்கல்ல, ஆதாயம் அடைஞ்சவங்க எப்படிங்க பேச முடியும்? இப்போ திரும்ப எப்படி பேச முடியும்? கடுமையாக பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன எதனா சாதி பிரச்சனை தான் வராமலா போகுது தமிழ்நாட்டில்? போன பீரியடில் இப்போ ஒரு திமுக ஆணவ கொலை நடந்திருக்கே சார். திமுக பீரியடில் எப்படி அப்படியே கம்முன்னு இருந்தாங்க, ஜம்முன்னு. அப்படியே கம்முன்னு இருப்பாங்க. இப்போ வைகோ சொல்கிறார்ல, போன பீரியட் கட்டிங் கரப்ஷன் கமிஷன் இருந்ததுன்னு. ஏன் கட்டிங் கரப்ஷன் கமிஷன் இருந்தது? நீங்கள் என்ன பண்ணீங்க? கோல்கேட் பேஸ்ட் வச்சு வளர்க்கினே இருந்தீங்களா? வாய் திறந்து பேசாமல் பேச வேண்டியதானே? சரி, இப்போ மக்களுக்காக கட்சி நடத்துறீங்களா, இல்லை அப்பா மகன் உங்கள் குடும்பத்துக்காக கட்சி நடத்துறீங்களா? எதுக்காக கட்சி நடத்துறீங்க? கட்டிங் கரப்ஷன் கலெக்ஷன் இருந்தது சொல்கிறீங்க. சரி ஐயா, நீங்கள் மூத்த அரசியல்வாதி, நான் நம்புகிறேன். ஏன் அப்போ வாய் திறங்க? கூட்டணி தர்மம். கூட்டணி தர்மம் முக்கியமா, இல்லை மக்கள் நலன் முக்கியமா? மக்கள் செத்துக்கிட்டு இருப்பான், மக்களுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கோம், அப்போ பேச மாட்டீங்க. அப்போ அதே பச்சோந்தி தினத்தை தான் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. அதை தான் பண்ணுவீங்க. ஒருத்தர், அதாவது விளையும் பயிர் முளையில் தெரியும்னு வாங்க, ஒரு பயிருக்கே அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது இப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த திமுக கூட இருந்தவங்கலாம் இப்போ தாவேகா கூட இருக்காங்க இல்லையா? 5 வருஷத்துக்கு தாவேகா பண்ணுற தப்பெல்லாம் சகிச்சுக்கிட்டு, அது தாவேகா கூட்டணியால் வர ஆதாயத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு பார்ப்பாங்க தேர்தல் ரிசல்ட் எப்படி வருதுன்னு. தேர்தல் ரிசல்ட்டில் தாவேகா தோற்று போயிடுச்சுன்னா வேறு யாருன்னா தேடுவாங்க, யாருன்னா கூப்பிடுவாங்களா அப்படின்னு. இந்த ஒட்டுண்ணி மாதிரி கூப்பிடல அப்படின்னா அப்படியே அமைதியாக இருந்துருவாங்க. கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு, நாங்கள் ஏன் தெரியுமா இப்போ வெளியில் வந்தோம், தாவேகா பீரியடில் ஒரே பாலியல் சிண்டல் கட்சிக்காரங்களே பண்ணாங்க. அவங்களே அவங்க தான் அதிமுகவை பிறந்தாங்க, அவங்க தான் குதிரை பேரம் பண்ணாங்க. ஆனால் அந்த பழைய தூக்கி திமுக மேலே போட்டாங்க. அவங்க பீரியடில் தான் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருந்தது. ஐயா ஆதவர்ஜுனா தான் இதுக்கெல்லாம் காரணம், அவர் லாட்ரி பணத்தை பண்ணார். இப்படியும் பேசுவாங்க. இன்னும் வைகோ சாரா இப்படி அப்படிலாம் நம்பக்கூடாது. அப்படியும் ஒரு சில கட்சிக்காரர்கள் பேசுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நேற்று வரலாம் நண்பனுக்கு என்ன பண்ணீங்களோ அதை நாளைக்கு உங்களுக்கு பண்ணுவாங்க. அது நடக்கும். மக்கள் அதை பார்ப்பாங்க. இவர்களெல்லாம் அரசியல்வாதிகளோட வாய் இருக்குது பாருங்கள், எப்பா அப்பா 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 எப்போ எப்படி மாறும்னு தெரியாது. இன்றைக்கி கூட்டணி நல்லா இருக்கிறதுனால அப்போ காதர் மைதி நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒருவேளை ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், திமுகவோ இல்லை அதிமுகவோ திருப்பி ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா காதர் மைதின்னு பார்ப்பாரு, ரம்சான் வாழ்த்து யாருன்னா சொல்லுவாங்களா, கூட சேர்ந்துக்கலாமா, இல்லை பக்ரீத் நோன்புக்கு கூப்பிடலாமா, இதெல்லாம் செய்வாங்க. அன்றைக்கி யார் இருக்கிறாங்களோ அந்த கட்சியில் அதெல்லாம் செய்வாங்க. அதனால் இவர்கள் இன்றைக்கி இப்படி சொல்கிறாங்களே, நாளைக்கு அப்படி பேசுகிறாங்களே, அதெல்லாம் யாரும் அப்படியே உடம்புல சட்டையில் அழுக்குப்பட்டால் என்ன பண்ணுவோம், தொடச்சி விட்டு போயிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி இவர்களோட வார்த்தைகளோட மதிப்பு அவ்வளோதான். இங்கெல்லாம் குணமான ஒரு அரசியல்வாதி, கொள்கையான அரசியல்வாதிலாம் இன்றைக்கி தேதியை நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு தெரியல. பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம்.